நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் போகும்போது நம்ம வந்து கம்பெனி எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி கம்பெனி நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னத்தை வந்து நீங்கள் செக் பண்ணணும், ஏஜென்ட்டுக்கிட்ட என்னென்ன கேட்கணும். சப்போஸ் இப்போலாம் நிறைய கம்பெனி, மோஸ்ட்லி எல்லா கம்பெனியுமே இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஏஜென்சிக்கிட்டேயோ இல்லை அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது சிங்கப்பூர்ல இருந்தே கூட கம்பெனியிலேருந்து ஹச்ஆர் இல்லைனா யாராவது வந்து உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க. அவங்கள்ட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்து போனீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் போயிட்டு உடனே திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்துட்டு ரொம்ப நாள் அங்கே சர்வே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கட்டின பணம் வேஸ்ட் ஆகலாம். அங்கே வந்து மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தெரியாத வேலையில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு தயவுசெய்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்படி போகணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. தெரியாமல் போகாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூர் போகணும் முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நல்ல ஏஜென்ட் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஏஜென்ட்டோ இல்லை யாராவது ஒரு ஏஜென்ட் வந்து உங்களுக்கு அறிமுகமாகறாங்க, நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா சரின்னு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி வந்து இருக்குது அப்படின்னா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் என்னென்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து என்ன வேலை அப்படின்றத கேட்டுக்கங்க. அது உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு எந்த வேலையுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக போகலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எனக்கு வேலை தெரியாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஏஜென்ட்டுக்கிட்ட சொல்லிடுங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அங்கே கூட்டி போய் உங்களுக்கு வேலை சொல்லி கொடுத்து உங்களை வந்து இது பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஒன்று இங்கேயே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜென்ரல் ஒர்க் பொதுவாக அவங்க சொல்கிற வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்குக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். வேலை தெரியலை அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மெக்கானிக் முடிச்சிருக்கீங்க, அப்படி சிஎன்சி ஆப்ரேட்டர் வருது அப்படின்னா உங்களுக்கு சிஎன்சி ஆப்ரேட்டர் தெரியலை அப்படின்ற பட்சத்தில் வந்து எனக்கு தெரியாது அப்படின்றத உண்மையாக சொல்லிடுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப சிரமம் தான். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன வேலைன்னு கேட்டுக்கோங்க. அடுத்தது என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா எத்தனை ஹவர் டியூட்டி அப்படின்றத கேட்டுக்கோங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போல்லாம் எப்படி வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனி அங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 8 to 5க்கு இந்த சேலரி, அதாவது டெய்லி பேசிக் இல்லை மந்த்லி பேசிக், ஏதாவது எதாக இருந்தாலும் 8 to 5க்கு இப்படி அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ எஸ்பாஸ் இபாஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 to 10 இல்லை 8 to 8 இந்த மாதிரி சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மந்த்லி பேசிக்கில் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ 8 to 8 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி பேசிக்கில் வந்துருச்சுன்னா அதில் ஓவர் டைம் அப்படின்றது கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து 8 to 5ஓட பேசிக் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஓவர் டைம் வரணும். ஆனால் கம்பெனி பொதுவாகவே 8 to 8க்கு உனக்கு இந்த சேலரி அப்படிங்கிற மாதிரி மந்த்லி பேசிக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓவர் டைம்னா உங்களுக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை 1.5 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அதனால வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை ரொம்ப தெளிவாக கேட்டுக்கங்க. காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் வேலை பார்த்தா ஒரு சேலரிங்கிற மாதிரி ஒரு சில கம்பெனி கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனி காலையில் 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை பார்த்தா இந்த மாதிரி சேலரி அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமிங்கை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஏஜென்ட்ட கேட்டுக்கங்க. கம்பெனியில் இன்டர்வியூ எடுத்தாலும் அவங்கள்ட்டையும் கேட்டுக்கங்க. எனக்கு எவ்வளோ நேரம் வேலை, பேசிக் சம்பளம் எவ்வளோ நேரம், ஓவர் டைம் இருக்கா இல்லையா, அப்படி ஓவர் டைம் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி. உதாரணத்துக்கு இப்போ 8 to 5 அப்படின்னா 5 மணிக்கு மேலே பார்த்தா ஓவர் டைம். அப்போ ஓவர் டைமுக்கு எனக்கு 1.5 டபுளா? மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி 1.5 தான் கொடுக்குறாங்க. டபுள் கொடுக்குறாங்க அப்படின்னா டபுள். ஒரு சில கம்பெனி அப்படி கொடுத்தாங்கன்னா சொல்லுவாங்க, கேட்டுக்கங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு சில கம்பெனி சாட்டர்டே மதியத்துக்கு மேலே பார்த்தா 1.5 அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த சம்பள டீட்டெயிலை ரொம்ப தெளிவாக கேட்டுக்கங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு 8 to 8க்கு இந்த சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா சேலரி வந்து குறைவா இருக்கு அப்படின்னா நீங்க குறைவா இருக்குன்னு கேளுங்க. ஏன்னா இப்போ 8 to 8க்கு இந்த சேலரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஓவர் டைம் இருக்காது. அப்படின்றப்ப உங்களுக்கு பேசிக் சம்பளம் மட்டும்தான் வரும். அதை வச்சு உங்களால சிங்கப்பூர்ல ரன் பண்ண முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. உங்க செலவெல்லாம் போக எவ்வளோ அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்க அப்ளை பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ டைமிங்கை தெளிவாக கேட்டுக்கோங்க. அதுக்கடுத்து சம்பள டீட்டெயில்ஸை தெளிவாக கேட்டுக்கங்க. ஓகேங்களா? சம்பளம் வந்துட்டு எவ்வளவு அப்படின்றத ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓவர் டைமுக்கு 1.5வா, சண்டே வந்து டபுளா, சிங்கிள் பேமெண்ட்டா, இது எல்லாத்தையும் கேட்டுக்கங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா அப்ளை பண்ண சொல்லிடுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஐபி வரும். ஐபி வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஐபியை தெளிவாக வந்து செக் பண்ணணும். நிறைய ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபியோட ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும்தான் அவங்கள்ட்ட வந்து காமிப்பாங்க. ஸோ வந்து அப்படி காமிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் கிடையாது. ஐபின்றது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பக்கங்கள் இருக்கும். தமிழ் எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும். தமிழ், பங்களாதேஷ் லாங்குவேஜ், இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஸோ வந்துட்டு எல்லா பேஜுமே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேளுங்க. அட்லீஸ்ட் தமிழில் இருக்க அந்த பேஜஸ் மட்டுமாவது வேணும்னு கேளுங்க. எல்லா பேஜையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா?
ஜென்ரல் ஒர்க்கரா, இல்லை வந்து மெக்கானிக்கா, இல்லை எலக்ட்ரீஷியனா, இல்லை டிரைவரா அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ வந்துட்டு அந்த இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அதை பார்த்துக்கோங்க. ஆனால் ஐபிஏல வந்துட்டு நீங்கள் எத்தனை வருஷம் பர்மிட்டில் போறீங்கன்றத ஐபிஏல போட்டிருக்க மாட்டாங்க. அதாவது இந்த ஐபியோட எக்ஸ்பைரி டேட் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஐபி அப்படின்னா விசாவை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். விசாவோட எக்ஸ்பைரி டேட்டு நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளார சிங்கப்பூருக்குள்ளார என்ட்ரி ஆயிரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விசா கொடுக்குறாங்க. அது டெம்பரவரி தான். ஸோ அதோட எக்ஸ்பைரி டேட் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. எத்தனை வருஷம் பர்மிட் அப்படின்றத நீங்கள் ஏஜென்ட் தான் கேட்கணும். 1 வருஷம் பர்மிட்டா, 2 வருஷம் பர்மிட்டா அப்படின்றத ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க. 2 வருஷம் பர்மிட்டா இருந்தால் ஓகே. அப்படி 1 வருஷம் பர்மிட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க கட்டுற அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்டுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்கு நீங்க கட்டுற அமௌண்ட் வந்து 6 மாசத்துல நீங்க எடுக்கிற மாதிரி, உங்களோட சம்பளத்துல இருந்து எடுக்கிற மாதிரி பாத்துக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏஜென்ட் வந்து சம்பளம் வந்து ஒரு $2000 சொல்றாங்க, இல்ல $1500 சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதை அப்படியே 6 மாசத்துல நான் இந்த காசை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கணக்கு பண்ணக்கூடாது. அங்க உங்க செலவுகள்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த செலவுகளை கால்குலேட் பண்ணி அதை லெஸ் பண்ணிட்டு அது போக மீதி எவ்வளவு உங்களால சேவ் பண்ண முடியுமோ அதுதான் நீங்க எடுக்க வேண்டியது. அந்த மாதிரி சேவ் பண்ணி நீங்க 6 மாசத்துல நீங்க கட்டின காசை எடுக்க முடியுமா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்படி எடுக்க முடியும்னா ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அக்கமடேஷன், ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் தெளிவாக கேட்டுக்கோங்க. இப்போ பிசிஎம் பர்மிட், மெரின் பர்மிட்ல எல்லாம் போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அக்கமடேஷனுக்காக பிடிப்பாங்க. ஓகேங்களா? அதே இது ஒர்க் பர்மிட்ல, அதாவது டெஸ்ட் அடிச்சுட்டு போறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து அக்கமடேஷன் ஃப்ரீ தான், சாப்பாடு மட்டும் உங்க செலவு தான். ஓகேங்களா? ஆனா ரூம் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, நீங்க ₹1 கூட கட்ட தேவையில்லை. அதே மாதிரி எஸ்பாஸ் இபாஸ்ல போறீங்க அப்படின்னா ஒரு சில முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அக்கமடேஷன் வந்து நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த கேட்டரிங் ஃபீல்டுல, இந்த ஹோட்டல் ஃபீல்டு எல்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூமும் வந்து கொடுத்துருவாங்க, சாப்பாடு வந்து ஹோட்டலுங்கிறதுனால நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரூம் சாப்பாடு ரெண்டுமே ஃப்ரீ. அப்ப நீங்க சம்பாதிக்கிற அமௌண்ட் அப்படியே டோட்டலா சேவ் ஆகும். உங்களோட ஒரு சில செலவுகளை தவிர அப்படியே அமௌண்ட் சேவ் ஆகும். அதர்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனி ரூம் வந்து கொடுத்துருவாங்க, சாப்பாடு மட்டும் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரூம் தேட முடியாது, ரூமுக்கு நம்ம அலைய முடியாதுன்றதுனால உனக்கு வந்து ரூம் அலோவன்ஸ்னு சொல்லி நாங்க காசு கொடுத்துறோம், நீயே தேடிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அந்த இது அலவன்ஸ் என்ன பண்றாங்க, அதாவது ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே ஏஜென்ட்ட கேட்டுறணும். ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீயா, இல்லை நான் தான் பார்த்துக்கணுமா? ஃபுட்டுக்கு வந்து மோஸ்ட்லி யாருமே தர மாட்டாங்க. ஆனால் அக்கமடேஷனுக்கு கம்பெனி, ஒரு சில கம்பெனி வந்து அலவன்ஸ் $300 அப்படின்ற $300 அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ அலவன்ஸ் அந்த $300 நீங்கள் ரூம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? ஏன்னா $300 வந்து ரூம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஷேரிங் ரூமாக இருந்தாலும் இப்போதைக்கு ரூம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ரூம் கிடைக்குமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏஜென்ட்டே வந்து ரூம் ஃபைன் பண்ணி தருவாங்களா அப்படின்றதையும் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இது எல்லாமே நீங்கள் கேட்கணும். ஓகேங்களா? அடுத்ததுக்கு ஐபிஏ நீங்கள் செக் பண்ணணும். ஐபிஏ வந்து எம்ஓஎம் வெப்சைட்டில் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. எம்ஓஎம் வெப்சைட்டில் போயிட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெளிவாக வீடியோவாக போட்டுருக்கோம். ஸோ அது ஒரிஜினலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பணத்தை கட்டிட்டு வரலாம். ஓகேங்களா? இங்கேருந்து நீங்கள் சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு என்ன வேலை சொல்லியிருக்காங்களோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன கம்பெனியில் வந்து போகிறீங்களோ அந்த கம்பெனியில் மட்டும்தான் வேலை பார்க்கணும். பார்ட் டைமாவோ இல்லை வேறு கம்பெனிலையோ வேலை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆகும். சப்போஸ் நீங்கள் அவங்க ஏஜென்ட் சொன்ன மாதிரியோ இல்லை ஐபியில் போட்டிருக்க மாதிரியோ வேலை இல்லை அப்படின்னாவோ, இல்லை இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் தாராளமாக எம்ஓஎம்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எம்ஓஎம்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் பணத்தை நீங்கள் இங்கே கட்டியிருந்தீங்க அப்படின்னா பணத்தை கண்டிப்பாக எம்ஓஎம் வாங்கி தராது. ஸோ வந்துட்டு நீங்கள் இங்கே கட்டியிருந்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அங்கே கட்டியிருந்தா அங்கே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனை, நான் சொன்னதில் ஏதாவது கரெக்டாக எல்லாமே, ஆனால் நான் வந்து இவ்வளோ தான் பணம் கட்டினேன், இந்த வேலைன்னு தான் சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அவங்க சொன்ன வேலை இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்ஓஎம் போகலாம். ஓகேங்களா? ஆனால் அப்படி எம்ஓஎம் போயிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா திருப்பி போகிறது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு, நீங்கள் கட்டின காசை வாங்குறது அப்படின்றது கொஸ்டின் மார்க், இந்த மாதிரி பல கொஸ்டின் மார்க் இருக்குது. அதனால தான் ரொம்ப தெளிவாக நல்ல ஏஜென்ட்டை தெளிவாக பேசிடணும். தெரிஞ்ச ஏஜென்டா, நல்ல ஏஜென்டா பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோலாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சிங்கப்பூரில் போயிட்டு லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்னு கொடுத்து வச்சுங்க. இது வரைக்கும் யாராவது வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண்.